ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம லா சர்டிஃபைட் காப்பி பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த லா சர்டிஃபைட் காப்பி நான் Jan 25 எக்ஸாமினேஷனில் வந்து எழுதிட்டு மார்ச் 4 எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் கிட்டது வந்து என்னோடய லா எக்ஸாமில் அதில் வந்து நான் 60 கிட்டே எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். 60 தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும், என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு RTIயில் ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு மார்ச் 6ஆம் தேதி வந்து மார்ச் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 6ஆம் தேதி வந்து நான் RTIயில் வந்து 10 ரூபா கட்டி என்னோடய பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் தலைவலியே எனக்கு வந்து கொடுத்துருங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு 20 ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. ஸோ இப்போ என்னோடய இந்த வீடியோவில் வந்து பேப்பர் 2ல் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்டு அனலைஸ் வந்து இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் என்னோடய சர்டிஃபிகேட் காப்பி மட்டும் பார்க்க போகிறதில்ல, பக்கத்தில் என்னோடய கொஷின் பேப்பரை வச்சுட்டு ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் நினச்ச மார்க் வந்திருக்கா, இல்லை எதனா குறைஞ்சிருக்கா, எதனா வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஆன்சர் ஷீட் காமிச்சிட்றேன். இதான் வந்து என்னோடய ஆன்சர் ஷீட்டு. ஸோ நான் 100 மார்க்கில் 55 மார்க் எடுத்திருக்கேன். 5 மார்க் வந்து கிரேஸ். நான் டோட்டல் 60 மார்க்கு, 5 மார்க் வந்து கிரேஸ் மார்க். எனக்குன்னு கிடையாது, அன்றைக்கி யாரெல்லாம் வந்து 16ஆம் தேதி Jan 2025 எக்ஸாம் எழுதினாங்களோ எல்லாருக்கும் அந்த 5 மார்க் போயிருக்கும். ஸோ எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு, இப்போ நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்தா, ஃபஸ்ட் கொஷின் கம்பல்சரி கொஷினில் நான் 20க்கு 5 மார்க் எடுத்திருக்கேன். செகண்ட் கொஷினில் 20க்கு 11, அதே 3வது கொஷின் 20க்கு 11, 4வது கொஷினில் 20க்கு 10, 5வது கொஷின் ஆப்ஷனில் விட்டேன். 6வது கொஷினில் 20க்கு 9. நான் அதிகம் எதிர்பார்த்த கொஷின் வந்து அந்த 6வது கொஷின். அதில் 20க்கு அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது எடுப்பேன்னு நினச்சேன். ஆனால் அதில் தான் வந்து நடுவில் தாசன மாதிரி ஏதோ வச்சுக்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்தோன்னே எந்த கொஷின் எழுதியிருப்பேன், 6th வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண கொஷின் வந்து இந்த 6B. எப்பவுமே நீங்கள் எந்த கொஷினில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின். இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் யூனிட் 9ல் ஏஜென்சி சாப்டரில் செக்ஷன் 189 ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இன் எமர்ஜென்சி. இன்னும் கூட அந்த கொஷின் வந்து ஞாபகம் இருக்குது எனக்கு நல்லா. ஏன்னா இதை நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், நான் நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன் கான்ட்ராக்ட்லேயே நான் ரொம்ப நிறைய ரிவைஸ் பண்ண சாப்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் 2 யூனிட் 9. அந்த யூனிட் 9லேருந்தே கொஷின் கேட்டாங்க. அது வந்து பாருங்கள், 6Bயில் வந்து டைரக்ட் கொஷின் திஸ் ஆர் தட் அப்படின்னு 2 கேட்டிருப்போம். அதில் வந்து நான் பியில் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இன் எமர்ஜென்சி எழுதியிருக்கேன். நான் வந்து 6 மார்க் கொஷின் நினைக்கிறேன். 6 மார்க் கொஷினில் நான் எந்த தப்புமே பண்ணல. ஹேண்ட் ரைட்டிங் எதனா 1 மார்க் குறைச்சாங்களான்னு தெரில. புக்கில் நீங்கள் இந்த ஆன்சரை நீங்கள் அப்படியே வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா திஸ் தட்டு அந்த ஒரே ஒரு வார்த்தை கூட அது மிஸ் ஆகும் நான் எழுதியிருப்பேன். ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகிருக்காது. ஆனால் எங்கேருந்து இந்த அப்சரா பென்ஸு வேறு எதனா பென் யூஸ் பண்ணியிருக்குமான்னு தெரில, 1 மார்க் குறைச்சிட்டானுங்க. அது ஏன்னு தெரில. ஓகே, விட்ருங்க. நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கு வந்து பாருங்கள், இந்த 2 பேஜ் தான் 6 மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. 1 மார்க்கில் நீங்கள் ஒழுங்காக கண்டென்ட் இருந்தாலே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மார்க் தருவான். 1 மார்க் மட்டும் அது போயிடுச்சு, எய்தர் இன்னொரு பேஜ் எழுதிருக்கணும் போல். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6A1. இதுனா அது அஞ்சலி பர்ச்சேஸ்ட் ஏதோ ஒரு கொஷின், 4 மார்க் கொஷின். இது எவ்வளோ மார்க் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கான், 6A1 1 மார்க்கு. நான் தெரியல, இது சகஸ்டட் ஆன்சர் சொன்னால் தான் நான் தெரியும். பட் நான் கரெக்டாக எழுதிருக்கானு தெரில. 1 மார்க் போட்டிருக்கானுங்க. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 2 3 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் வரல. பாருங்கள், நினச்ச கொஷின்லாம் வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் வந்து 6C அட்டன் பண்ணியிருக்கேன். 6C கடைசி கொஷினா, கடைசி சப்செக்ஷன் சியில் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இந்த கொஷின் படித்தேன், ஆனால் வந்து கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ண போயிட்டேன். ஸோ மறந்துச்சு. பட் இருந்தாலும் அது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது. பட் ஏதோ மேனேஜ் பண்ணி எழுதிட்டேன். அதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். அதில் 5 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட் இருக்கும். நான் 4 பாயிண்ட் தான் எழுதுனேன். அது எப்படியோ வந்து மார்க் போட்டு ஒரு 3 மார்க் வந்திருக்கு. நான் கரெக்டாக வந்து 3 மார்க் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 3 மார்க் வந்துச்சு. ஸோ இதில் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, நினச்சது அப்படியே வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஷின் 6A1 6A2. இதுதான் 6A2. அது ஸ்மால் பிஸ்னஸ். இது வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்டதா. 6 பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோம்மா 3 மார்க்கில் வந்து எத்தனை போட்டிருக்கான், 0. அட பாவிங்களாடி, இன்னும் 1 மார்க் கூட போடல. கரெக்டாக தான் எழுதியிருந்தேன், ஏன் போடலன்னு தெரில. 0 மார்க் போட்டிருக்கான் நண்பர்களே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4C பார்க்கலாம். 4C இது வந்து டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட் நான் டைரக்ட் கொஷின் அது இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறையா. 4Cயில் பார்த்தீங்கன்னா
இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அந்த ஹையர்கி இருக்கும்ல, அவங்க வந்து எய்தர் எதனா 2 தான் எதுவும் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இல்லைனா வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்லைனா மெட்ரோபாலிட்டன் கோர்ட், இந்த 4த்துல எதனா 2 எதுவும் சொன்னான். நான் வந்து சுப்ரீம் அண்ட் ஹை எழுதியிருக்கேன். கரெக்டா 4 எழுதியிருக்கேன். பட் 4 கேட்டானா? ஓ 4மே கேட்டானா? 4மே தான் எழுதியிருக்கோம். சாரி, 4மே கேட்டிருக்கான். 4மே எழுதியிருக்கேன். ஹையார்கி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் கேட்டான். நான் வந்து என்னோட தெய்வ கடாட்சமும் நல்ல நேரத்தில் வந்து நான் ஃபங்க்ஷனை படிச்சிருப்பேன். எப்போ பார்த்தாலும் நான் ஃபங்க்ஷன் படிப்பேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதிட்டேன். ஆர்டிபி இந்த 3 வார்த்தை, ஆர்டிபி ரெகுலேஷன் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆக்ஷன் கோட்ஸு, டினா வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷனு, 3 வந்து ஆர்டிபி, பினா வந்து என்னன்னு தெரியலையா ப்ரமோஷன் ஆஃப் ஃபேர்னஸ் அமாங் சிட்டிசன்ஸ் ஆஃப் லேண்ட். ஓகே, இது வந்து எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். பட் 4.5 தான் போட்டிருக்கான் நினைக்கிறேன். எவ்வளோ போட்டிருக்கான்? 4.5 கரெக்டாக தான் எழுதுனா. ஏன் நான் மார்க் குறைச்சிங்கன்னு தெரில. ஓகே, 4Cல 6 மார்க் பட் குறைச்சிருக்கான். ஓகே, இதுக்கு வந்து நான் 5 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 4.5 தான் போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு கொஷின் 4B. இதில் வந்து அந்த கடைசியில் ரூல் செக்ஷன் 117 அதானே? 117 ரூல்ஸ் ரிகார்டிங் காம்பன்சேஷன் பேபிள் இந்த ஈவெண்ட் ஆஃப் நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இது வந்து ஒரு 5 எதிர்பார்த்தேன். பட் 4 தான் போட்டிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் நான் 3 அது 4 முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு 3வது கொஷின் போயிட்டுருக்கேன். 3வதுல என்ன எழுதியிருக்கேன்? 3வதுல 3B1. இதுக்கு வந்து 5 மார்க்ஸாக 5 மார்க்ஸ்க்கு ஒரு 4 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எவ்வளோ போட்டிருக்கான்? 3B, அதாவது 3B1 தானே? ஓகே, 3B1க்கு 3 பரவாயில்ல, 4 போட்டிருக்கான். ஏன்னா எல்லாமே கரெக்டாக எழுதியிருப்பேன் நான் அதில். அதனால் ஃபுல் மார்க் போட்டுட்ருக்கானுங்க. நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 3B2. இது நான் 3B2 கையால் இதாண்டா நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். மேண்டட்ரி டு ஹேவ் காமன் சீல் நல்லா படித்தேன் காமன் சீல். ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும், ஒரு பாயிண்ட் மட்டும் விடாமல் எழுதிட்டாங்க. என்ன பாயிண்ட்னா வந்து ஒன்று கம்பெனி செக்ரட்டரி இல்லை டேரக்டர், அது ஒரு எழுதுறோட கடைசி பாயிண்ட், அது மட்டும் எதாவது போயிட்டேன். அது எழுதியிருந்தால் 2 மார்க் வந்திருக்கும். வெறும் ஆப்ஷன் மட்டும் இருந்தனால வீட்டுக்கு வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். ஒரு 61 ஆகிட்ருக்கோம். ஓகே, 61ல் 62 ஆகிட்ருக்கோம். அதுவும் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஷின்? 3A. நெக்ஸ்ட் வந்து 3A தானே? எஸ், 3A அங்கே இருக்குது. 3A வந்து இந்த PQR பார்ட்னர்ஸ் இன் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம். இது வந்து 27 செக்ஷன் 27 தானே? ஆமாம், செக்ஷன் 27 வந்து பற்றியான கொஷின் இது. இது வந்து சும்மா அட்டன் பண்ணேன். ஏன்னா ஒரு கொஷின் 3rd கொஷின் அட்டன் பண்ணுறோன்னா எல்லாமே ஒன்றா அட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஏதோ யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ அட்டன் பண்ணுறது எல்லாம் ஒரேடியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், ஏதோ தெரிஞ்சது ஏதோ படித்த மாதிரி இருக்கனால எழுதி விட்டேன் நான் இதை. பரவாயில்ல, மார்க் போட்டிருக்கானே. எவ்வளோ போட்டிருக்கான்னு தெரியல. எவ்வளோ இது? 3Aக்கு எவ்வளோ? வாவ், 7க்கு 4.5. பரவாயில்ல, 4 சும்மா எதனா கொஷினுக்கு ஒரு 4.5 மார்க் போட்டிருக்கானுங்க. நல்ல விஷயம் பாருங்கள். என்னை பற்றி பெருமைப்படுற விஷயம்னா, நான் சாரி, புக்கில் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ நான் அப்படியே எழுதிடுவேன். அது மாதிரி தான் இதுலேயும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி செக்ஷன் நம்பரும் கோட் பண்ணியிருக்கேன்ல, அதனால் வந்து மார்க் போட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாத்துக்கும் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக மோஸ்ட்டாக நான் எனக்கு படித்த கொஷின் எல்லாமே நான் வந்து செக்ஷன் நம்பர் கோட் பண்ணுறேன். அது மேண்டட்ரி கிடையாது, பட் கோட் பண்ண நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செக்ஷன் இப்போ வந்து கம்பல்சரி கொஷின் மூவ் ஆகிடும் டக்குன்னு. இப்போ இது வந்து என்ன மார்க் வந்து இப்போ இது வந்து ஆராய போகிறோம். எனக்கு இதில் எப்படி 14.5 கொஷின் வந்துச்சுன்னு தெரில. 14.5 அந்த மார்க் எப்படி வந்துச்சு தெரில. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1B1. இது வந்து நான் என்னது இது 1B1 ஹார்மோனி ஃபவுண்டேஷன். கரெக்டா? எஸ், ஹார்மோனி ஃபவுண்டேஷன். ஓ, இந்த கொஷின் தானா? இல்லைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணது தாங்க இது. இது வந்து நான் வேறு எதுவும் நினச்சேன். இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இன்னும் அவங்க சும்மாலாம் போடல, எழுதுனது தான் வந்து இது. சாரி. ஸோ இது வந்து செக்ஷன் கொஷின் நம்பர் 1B1 தானே? 1B1 ஹார்மோனி ஃபவுண்டேஷன் செக்ஷன் 8 கம்பெனி அது. எஸ், செக்ஷன் 8 கம்பெனி பற்றி ஒரு கொஷின். அது எவ்வளோ மார்க்? இது 4 மார்க்கு. 4 மார்க்கில் 3.5. ஓ, நல்ல மார்க். 3.5 போட்டிருக்கான். நீங்கள் என்ன பர்ஃபெக்டாக அதனால ஃபுல் மார்க் போட மாட்டான். 0.5ல் 1 மார்க் குறையிறான். என்ன பண்ணால் தப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் குறைச்சி விட்றான் அது மாதிரி 0.5 மார்க் அப்படின்றத.
ஓகே இந்த எழுதியிருக்கேன் 0.5 4.5 போட்டிருக்கான். சாரி 3.5 4 மார்க்கு 3.5 போட்டிருக்கான். குட். நெக்ஸ்ட் கொஷின் 1B2. என்னது 1B2? இது வந்து 1B2 வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனா? எஸ், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பற்றி இது கொஷின். இது வந்து மோர் ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னு எழுதியிருக்கான். இது தெரில எனக்கு, சும்மா அட்டன் பண்ணது. அதுக்கு வந்து 1.5 மார்க் போட்டிருக்கான். இது மாதிரி சும்மா அட்டன் பண்ணது தான் மார்க் வந்து கடைசியில் நம்மளுக்கு க்யூமுலேட்டிவாக வந்து நிறைய மார்க் வருது. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா எதுவுமே விட்டு வராதிங்க. எக்ஸாம் அந்த 3 மணி நேரம் வந்து சாவர நிலமையில இருந்தால் கூட கொஷின் எழுதுகிற மாதிரி நம்ம எழுதணும். அப்போ தான் வந்து என்ன உனக்கு என்ன தெரியுதோ எல்லாமே எழுதி வச்சாதான் மார்க். எங்கேருந்து மார்க் போகிறேன்னே தெரில, எதுலேருந்தும் மார்க் போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டிப் தரேன். உங்களுக்கு ஒன்றுமே எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிற நிலமையில நீங்கள் இருந்தாலும் கம்முன்னு உக்காராதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ எழுதி இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து அழகாக வரும். அது வந்து இது ஒரு சாட்சி. இதெல்லாம் வந்து அந்த அந்த ப்ரொவிஷன் பற்றி தெரியும். மோர் ரெஸ்ட்ரிக்டிவ்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சலாம். அந்த மோர் ரெஸ்ட்ரிக்டிவ்னு ஒரு வார்த்தை அதை வச்சு அப்படியே ஃப்ரேம் பண்ணி ஒரு கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதிட்டு 1.5 மார்க் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 1C. இது நான் வந்து மார்க் எதிர்பார்த்தேன், நான் போடவே இல்லை அவனுங்க. 1C எவ்வளோ மார்க்கு? நான் 5 மார்க் எதிர்பார்த்தேன், 4 தான் போட்டிருக்கான். அப்போ பாருங்க, நல்லா பாயிண்ட் கரெக்டாக தான் எதிர்பார்த்தேன், போடவே இல்லை. போனாடி. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட். அது 2C தானே? எஸ். ஓகே, இந்த கொஷின் நல்லா தெரியும். எவ்வளோ மார்க் போட்டிருக்கான்? 6 மார்க்கு. 2C அடங்குய்யால 6 மார்க் 3 மார்க் தான் போட்டிருக்கீங்களா? 2 or more பர்சன் நான் சொல்லி கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஏன்னா கம்மி பண்ணியிருக்கீங்க? LLP தெரியல நம்பரில், எனக்கே தெரில, கரெக்டாக தான் எழுதியிருப்பேன். இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் செக்ஷன் 11 கோட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, இவங்க டிக் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எப்படியோ குறைச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கேன். 3 மார்க் தான் போட்டிருக்கான். மீதி 3 மார்க் காக்கா தூக்கி போயிடுச்சு அந்த இல்லையா? தெரில, 3 மார்க் போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு கொஷின் 2B வந்து இது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் 7 மார்க். கம்பெனிஸ் ஆக்டில் இந்த கொஷின் தான் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணாமல் போய்ட்டேன். கொய்யால் அதே கேட்டு வச்சுருக்கேன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இருந்தாலும் அதுலேருந்து ஒரு 2.5 மார்க் ஏற்றுட்டேன். தெரிஞ்சிருந்தால் ஃபுல்லாக இது படிச்சிருக்கேன். பட்டு என் கெட்ட நேரம் இன்னும் இந்த கொஷினாக இருந்தால் ஒரு 60லேருந்து 70 மார்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் சொல்லலாம், ஆனால் பச்சாங்க அந்த நேரத்தில் தான் தெரியும். ஓகே, செக்ஷன் C கொஷின் 2A1. எப்போ பார்த்தாலும் செக்ஷனே வருது நம்மளே. கொஷின் 2A1 இதெல்லாம் வந்து சும்மா எழுதின கொஷின். அதெல்லாம் இந்த சும்மா எழுதின கேட்டகரியில் வரும். தெரிஞ்ச ப்ரொவிஷன் வச்சு எழுதுனது. இது எவ்வளோ வந்திருக்கு? 2A1 3 மார்க். அடங்கு ஏடா சும்மா எழுதின கொஷின்லாம் இவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க? அந்த கொஷின் கரெக்டாக தான் எழுதின 6 மார்க் போடாமல் என்ன அப்படி பண்ணுறீங்கடி? 4 மார்க் வந்து 2.5 மார்க் போட்டிருக்காங்க நம்மளே. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எழுதியிருப்பேனான்னு தெரில, இல்லை எழுதியிருப்பேன் ஏன்னா நிறைய வந்து அதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 4A. இதெல்லாம் வந்து சும்மா எழுதுறது. 4A இது வந்து ஒன்று என்னன்னே தெரியாது. இந்த என்னது இது 4Aல ப்ராமிசர்ஸ் இதெல்லாம் யூனிட் 4 நினைக்கிறேன். யூனிட் 4லாம் நான் தொடவே இல்லை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில். பட் இருந்தாலும் அட்டன் பண்ணேன். 7 மார்க் அட்டன் பண்ணேன். அது எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க? 4A1 1.5 மார்க். பாருங்கள், இது நான் சும்மா எழுதுறதுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5லேருந்து 6 மார்க் கிட்ட ஆட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா எழுதுறதுக்கே. சும்மா எழுதுனா ஒன்றுமே தெரியாமல் சொல்லுங்க. நீங்கள் ஒரு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தெரிஞ்சு நீங்கள் எதனா எழுதினீங்க தான் மார்க் வரும். சும்மாலாம் வந்துடாது. 4A. இப்போ நெக்ஸ்ட் வந்து 3C. இதுன்னு அது 3C அது இது கடைசி நேரத்தில் வந்து சும்மா தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது. 3Cல வாட் ஆர் தி அக்ரிமெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே தப்பாக தான் இருக்கும். இது கூட மார்க் போட்டிருக்கீங்க. 3Cக்கு 1 பா. இதுலலாம் கரெக்டாக இருக்குது. அக்ரிமெண்ட் ரூக்கில் ஓகே, ஏதோ படித்து எழுதியிருக்கனால ஒரு மார்க் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1A. 1Aக்கு எவ்வளோ வந்திருக்கு? 1Aல 5 மார்க்கா? 5.5 மார்க் வந்திருக்கு 1Aக்கு. எப்படி அவ்வளோ வந்துச்சு? மிஸ்ஸஸ் பிரியா பேச சம்மு இதெல்லாம் சும்மா தானே. வாய்ட் அக்ரிமெண்ட் பா. வாய்ட் அக்ரிமெண்ட்டு, வேலிட் அக்ரிமெண்ட்டு. ஓஹோ, இதுக்கெல்லாம் 1 மார்க் தான் போடுவீங்கன்னு நினச்சா 1.5 மார்க் போட்டுருக்கீங்களா? சூப்பராடி. நான் நினச்சதுலாம் மார்க் குறைச்சிட்டு நினைக்காதெல்லாம் மார்க் ஏற்றி வச்சுருக்கீங்கடா. வாய்ட் அக்ரிமெண்ட்டு, வேலிட் அக்ரிமெண்ட்டு. ஓகே,
அதெல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறது கடைசியில். ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க. 2A2 இது 2A2 நானே தெரியல எனக்கு. 2.5 அதுனா 2.5 வந்திருக்கு. 2A2 பர்ச்சேஸ் கொய்யால இதெல்லாம் கடைசியில் சும்மா தெரிஞ்சதில் ப்ரொவிஷனில் ஏதோ பண்ணி எழுதுனது. இந்த கொஸ்டின்லாம் சும்மா கடைசியில் வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்சது எழுதலாம். ப்ரொவிஷன் தெரியும், ப்ரொவிஷன் இந்த ப்ரொவிஷனால் டவுட் இருக்கும், அந்த கொஸ்டின் வந்து கடைசியில் எழுதியிருப்பேன். அதுக்கு வந்து 2A2ல 3க்கு 2.5 போட்டிருக்கான். ஆனால் இந்த 2Cக்கு நல்லா கொஸ்டின் எழுதுனா அதுக்கு வந்து 3 மார்க் போட்டிருக்கான். சொல்கிறது இவனு தெரில. அவள் தான் நம்மளே, இவள் தான் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. இதான் என்னோடய ஸ்கேன்டு காப்பி. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸும் வந்து இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லனாலும் நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா வந்து அடுத்த கண்டென்ட்டாக தான். அவள் தான் ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் இதான் என்னோடய பேப்பர் 2. ஸோ அஃபிஷியலாக வந்து நான் 60 மார்க் எடுத்திருந்தாலும் இதில் வந்து 54.5 மீதி 5 மார்க் ரேஸ்மா அது ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு பேப்பர் 1 பற்றி ஸ்கேன்டு காப்பி பார்க்கலாம். ஓகே, பாய்.